2024ஆம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வில் மொத்தம் 14,179 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மலாய் மொழி மற்றும் வரலாற்று பாடங்களில் தேர்ச்சி பெறுவதை அரசாங்கம் கட்டாயமாக்கிய பின்னர் இந்த ஆண்டின் முடிவுகள் கடந்த 11 ஆண்டுகளில் சிறந்த முடிவுகளாக அமைந்துள்ளதாக கல்வி தலைமை இயக்குனர் அஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். 2023 எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளில் பதிவு செய்யப்பட்ட 11,713 மாணவர்களை விட இந்த எண்ணிக்கை அதிகம் என்று அவர் கூறினார். ஒட்டுமொத்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் முந்தைய ஆண்டில் 1,31,489 இருந்தது. இது தற்போது 1,36,791 அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். தேர்வில் பங்கேற்காதவர்களின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 8,676 இருந்த நிலையில் இந்த தேர்வில் 6,246 குறைந்துள்ளது என்றும் அஸ்மான் விளக்கினார். மதம் சார்ந்த விவகாரங்களை தேர்தல் பிரச்சாரங்களில் பேசாமல் தீர்வு கிடைக்காது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். மதத்தை முன்னிறுத்துவது மட்டுமே பாஸ் கட்சியின் தலையாய கொள்கை எனும் போது பாஸ் கட்சியின் பிரச்சாரங்களில் இருந்து இஸ்லாத்தை பிரிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அரசியல் லாபத்திற்காக பாஸ் கட்சி இஸ்லாத்தை ஒரு நாளும் பயன்படுத்தியது இல்லை என்றும் இந்த அம்னோவிடமிருந்து இஸ்லாத்தை காப்பாற்றவே பாஸ் கட்சி போராடுவதாகவும் அவர் கூறினார். அம்னோ இஸ்லாத்தை முன்னிறுத்தும் கட்சியாக போலித்தனமாக நடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பாஸ் கட்சி முழுமையாக இஸ்லாத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து வருவதாக அவர் கூறினார். சாலையின் நடுவே வாகனத்தை மறித்து ஆடவர் ஒருவர் கைகலப்பில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆடவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக புல்வாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட காணொளியின் அடிப்படையில் காவல்துறையினரால் போதைப்பொருள் வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான அந்த ஆடவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இரவு 10 மணி அளவில் தமான் பெர்லியான் பீரு குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டதாக பஹ்ரீன் முகமது நோ கூறினார். கைது செய்யப்பட்ட நபர் 28 வயது உள்ளூர் ஆடவர் என்றும் 4 போதைப்பொருள் வழக்குகளுக்காக தேடப்படும் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட ஆடவர் கைது செய்யப்பட்ட போதும் மெத்தாம்பெட்டமின் வகை போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது சோதனையில் தெரிய வந்ததாக பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் 2 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் பெண் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்ததாக பெந்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜைகாம் முகமது ககார் தெரிவித்தார். நேற்று இரவு 10 மணி அளவில் காராக் அருகில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உயிரிழந்தவர் 47 வயது ஓங் லீ லீ என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜைகாம் முகமது ககார் கூறினார். குவாந்தானில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் முன்னிருந்த மற்றொரு வாகனத்தை மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்துக்கு காரணமான வாகனம் நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னிருந்து வாகனம் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த 47 வயது ஓங் லீ லீ தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதாக ஜைகாம் முகமது ககார் கூறினார். ஷா அலாமில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் புக்கிட்டமான் குற்ற புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட சோதனையில் உரிமம் இல்லாமல் துப்பாக்கிகளையும் வெடி மருந்துகளையும் வைத்திருந்த 69 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். சந்தேகத்திற்குரிய முதியவரின் வீட்டில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 3 கை துப்பாக்கிகளை அங்கிருந்து பறிமுதல் செய்ததாகவும் 186 துப்பாக்கி தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 முதல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக போலி ஆவணங்களின் மூலமாக கை துப்பாக்கிகளையும் அதன் பாகங்களையும் சேகரித்து வருவதாக கைது செய்யப்பட்ட முதியவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட முதியவர் தனது 2 சொகுசு வாகனங்களிலும் அரசு முத்திரைகளையும் போலியாக பயன்படுத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் கூறினார். சுல்தானின் உயரிய விருதான துவாங்கு ஜுல்கர்னைன் எனும் விருதையும் போலியாக பயன்படுத்தி இருக்கும் முதியவரை காவல்துறையினர் 6 நாட்கள் விசாரணை காவலில் தடுத்து வைத்துள்ளதாக டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் கூறினார்.
முறையான கடப்பிதழ்கள் இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழைந்த 8 வெளிநாட்டு ஆடவர்களையும், அவர்களை மலேசியாவுக்கு அழைத்து வந்த 2 உள்ளூர் நபர்களையும் சராவா மாநில தேசிய குடிநுழைவுத் துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 8 வெளிநாட்டினரும் 40 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக தாத்தாவ் காட்டுப்பகுதி வழியாக மலேசியாவுக்குள் அவர்களை அழைத்து வர தலா 2300 வெள்ளியை பெற்றதாக கைது செய்யப்பட்ட உள்ளூர் ஆடவர்கள் இருவரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 8 பேரும் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் என குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராக்கின் முக்கிய குடிநீர் நீர்நிலையான சுங்கைபீடோர் ஆற்றில் பன்றியின் கழிவு கலக்கப்பட்டிருப்பது பேராக்கில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாக பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டத்தோ இட்ரிஸ் அமாட் தெரிவித்துள்ளார். பீடோரில் அமைந்துள்ள பன்றி பண்ணையில் இருந்து அதன் கழிவுகள் ஆற்றில் கலக்கப்பட்டிருப்பதை மாநில அரசு இத்தனை ஆண்டுகளாக வேடிக்கை பார்த்திருப்பதாகவும், முறையான பாதுகாப்பின்மையான மாநில அரசாக டத்தோஸ்ரீ சாரணி முகமது ஆட்சி இருப்பதாகவும் டத்தோ இட்ரிஸ் அமாட் குற்றம் சாட்டினார். சம்பந்தப்பட்ட பன்றி பண்ணை இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் குடியிருப்பு பகுதியின் அருகாமையில் அமைந்திருப்பதாகவும், பண்ணை அமைப்பதற்கான உரிமத்தை பேரா மாநில அரசு வழங்கி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் இஸ்லாமியர்களை பேரா மாநில அரசு அசட்டையாக கையாள்வதாகவும் டத்தோ இட்ரிஸ் அமாட் சாடினார். இஸ்லாமியர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாக பேரா மாநில அரசு நடந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 23 வயது தாயும் 24 வயது தந்தையும் படுகாயம் அடைந்த நிலையில் 3 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக தென்ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஸ்ருல் ஹிஷாம் முகமது ஷஃபே தெரிவித்தார். நள்ளிரவு 12:40 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல் பெற்றதும் மீட்பு படையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாக அவர் கூறினார். மவுண்ட் ஆஸ்டின் பூங்காவில் இருந்து அடாஹைட் பூங்காவிற்கு செல்லும் சாலையில் வேக கட்டுப்பாட்டை மீறி வாகனம் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். காயமடைந்த பெற்றோர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் அவர்களிடம் விசாரணை தொடரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.